Hello friends, welcome to Malathi Samaiyal Studio. நம்ம சேனல் இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கட்லெட் செய்கிறதுக்கு 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு கொஞ்சமாக சேர்த்து கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச சிக்கனை பவுலுக்கு மாற்றிருக்கேன். கொஞ்சம் ஆறுனதும் அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரியட்டும். இப்போ இதில் பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்குன பாதி பச்சை மிளகாய், பொடியாக நறுக்குன கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறணும், அது வரை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, இது எல்லாமே சேர்த்து மசாலாவுடைய பச்சை வாசம் போகிற வரை எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக கரம் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வேக வச்சு மசிச்ச ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குல நல்லா கூட்டாகணும். உருளைக்கிழங்கு தான் இந்த கட்லெட்டுக்கு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சு சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் இந்த மசாலா எல்லாமே சேர்ந்து ஒன்றா வரும். இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கன் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு எல்லா இடத்துலையுமே நல்லா போயிட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். அது மாதிரி திரும்ப நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கொஞ்சம் ஆறட்டும். அப்படியே நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். சிக்கன் பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். 2 முட்டை நல்லா அடித்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் எடுத்து நல்லா ஒரு பால் மாதிரி உருட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ, கொஞ்சம் பெருசாக வேணாலும் பெருசாக, சின்னதாக வேணாலும் சின்னதாக, அது மாதிரி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் எடுத்துருக்கேன். இப்போ இதை கையில் வச்சு கட்லெட் ஷேப்புக்கு கொஞ்சம் தட்டிக்கலாம். இது மாதிரி தட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இது எக்கில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அதை இப்போது பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மேலே அந்த கிறிஸ்பினஸ் வரும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது. பாருங்கள், இது மாதிரி தான். இதே மாதிரி நம்ம மற்ற கட்லெட்ஸையும் ரெடி பண்ணிடலாம். இப்போது நம்ம கட்லெட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கட்லெட்டை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 6 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். கட்லெட் கொஞ்சம் பொன்னிறமாக மாறணும். அதுதான் கரெக்டான பதம். ஏற்கனவே குக் பண்ண ஐட்டம்ஸ் தான் எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா குக் ஆகிடும்.
பாருங்கள் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ மொறுன்னு இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு வச்சிங்கன்னா சட்டுன்னு காலி ஆகிடும். இப்போ நம்மளோட கட்லெட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பிளேட் பண்ணிக்கலாம்.